அனைவருக்கும் இறைவணக்கம். சிவ சொந்தங்களே, பணம் உங்கள் வீட்டில் தங்கவில்லையா? விரைய செலவுகள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கா? அப்போ இந்த ஆடியோ உங்களுக்கு தான். ஆடியோவை முழுமையாக கேளுங்க. இந்த ஆடியோவின் இறுதியில் பணம் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அதற்கும் பதில் தாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும். பணம் என்பது வெறும் காகிதம் மட்டும் அல்ல, அது வாழ்க்கையை நகர்த்தும் ஒரு சக்தி. பலர் நினைக்கிறாங்க, எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தாதான் பணம் என்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு. அப்படி அல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய முறையான வழிபாடுகளை செய்து, வாழ்க்கையை முறையாக வாழ்ந்து, எண்ணங்களை சீராக வைத்துக் கொண்டு, நன்றி உணர்வுடன் செயல்படும் பொழுது பணம் நிச்சயம் உங்கள் வீட்டில் தங்கும். இப்போ பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலை அப்படின்னா, அந்த பணத்தை சேமிச்சு வைக்கிறது ஒரு கலை. பல பேருக்கு இதுதான் பிரச்சனை. எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிடுறாங்க. அந்த சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேமிக்க முடியல. ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவாயிட்டே இருக்கும். இன்னைக்கு பணம் கைக்கு வரும், அடுத்த ஒரு நாள்லையோ அல்லது அடுத்த ஒரு சில நிமிஷத்துலையோ அந்த பணத்துக்கு ஈக்குவலா ஏதாவது ஒரு செலவு வந்துடும். இது ஏன் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு இப்ப நான் சொல்ற ஒரு விஷயம் காரணமா இருக்கலாம். பணம் உங்க வீட்டில் தங்காம இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் காரணமா இருக்கும். நான் இப்ப சொல்றதும் ஒரு காரணம். என்னன்னா, நீங்க குடியிருக்கிற வீடு, அது வாடகை வீடோ அல்லது சொந்த வீடோ, அந்த வீட்டில் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ வாஸ்து தோஷம், அதாவது வாஸ்து குறைபாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னா, நிச்சயம் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அந்த பணம் தங்காது. பணம் தங்காம போறதுக்கு இந்த வாஸ்து தோஷமும் ஒரு மிகப்பெரிய காரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாஸ்து அப்படிங்கிறது, ஒரு வீடு இப்படித்தான் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்க வேண்டிய பொருட்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த வீடு இந்த மாதிரி தான் அமைப்போட இருக்கணும் அப்படின்னு நமது முன்னோர்கள் சில வழிமுறைகளை வகுத்து வச்சிருக்காங்க. எதுக்காக? இறையருள் முழுமையாக அந்த வீட்டுக்கு கிடைத்து அந்த வீடு சுபிட்சமாக இருக்கணும், செல்வம் செல்வாக்கோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தான் வாஸ்து தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்காக உடனே நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணரை வர வச்சு வாஸ்து தோஷத்தை பார்த்து வீட்டை இடித்து சரி பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு எளிமையான வழிபாடு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பணம் தங்கலையா, நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த வழிபாடு செஞ்சிருங்க. கண்டிப்பாக வாஸ்து தோஷம் அதற்கு காரணமாக இருந்தால் நிச்சயம் அது சரியாகிவிடும். நான் சொல்ற வழிபாட்டை மாதத்துல ஒரு முறை செஞ்சீங்கன்னா போதும். எந்த அன்னைக்கு செய்யணும்? பௌர்ணமி நாளில் செய்யணும். எந்த நேரத்தில் செய்யணும்? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும். பௌர்ணமி நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நான் சொல்கிறத வைக்கணும். என்ன தெரியுமா? ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துவீங்கள சாப்பாட்டு அரிசி, அந்த அரிசி அந்த கண்ணாடி டம்ளரில் போட்டு அந்த அரிசிக்கு மேலே ஒரு நாணயம், அது எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாணயம் 3 விரலி மஞ்சள் வைத்து அதை பூஜை அறையில் வைக்க வேண்டும். சுவாமி படத்துக்கு முன்பாக அவ்வாறு வைத்து அந்த கண்ணாடி டம்ளருக்கு முன்பாக 9 தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும். இந்த 9 தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றி கொள்ளுங்கள். அவ்வாறு தீபமேற்றி ஏதேனும் பல வகைகளை, என்ன பழம் வீட்டில் இருக்கோ அல்லது வாங்கி வச்சுட்டு கூட செய்யுங்க, பல வகைகளை நெய்வேத்தியமாக வச்சுட்டு ஓம் மகாலட்சுமியே நம, ஓம் மகாலட்சுமியே நம, ஓம் மகாலட்சுமியே நமன்னு உங்கள் இரு கைகள்லையும் வாசனை பூக்களை வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். 108 முறை மந்திரம் சொல்கிற வரைக்கும் அந்த பூக்கள் உங்கள் கையிலேயே இருக்கட்டும். எந்த வாசனை பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை 2 கையிலையும் கூப்பி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த பூவை அந்த அரிசி மேலே, அதாவது இந்த கண்ணாடி டம்ளர் மேலே போட்டுட்டு அந்த கண்ணாடி டம்ளரை தொட்டு வணங்கிட்டு அன்னை மகாலட்சுமியை மனதார நினைத்து முழு பக்தியோடு பிரார்த்தனை பண்ணுங்க. என் குடும்பத்தில் பணம் சேமிப்பாக தங்க வேண்டும், என் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக வேண்டும், மங்களம் உண்டாக வேண்டும் அப்படின்னு முழு பக்தியோட மகாலட்சுமி வேண்டிட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்க. இந்த பூஜை செய்கிற அன்னைக்கு காலை மாலை வீட்டில் சாம்பிராணி தூபம் கண்டிப்பாக காட்ட வேண்டும். ஒரு 5 பேருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். இதை சரியாக நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. 3 பௌர்ணமி பண்ணிட்டாலே போதும், மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. மிகப்பெரிய அளவுக்கு பணம் சேமிப்பாக தங்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க.
நல்லதே நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. பூஜையெல்லாம் முடித்து ஒரு மணி நேரம் கழித்து அந்த விரலை மஞ்சளை எடுத்து பீரோவில் போட்டு வச்சிருங்க. அந்த நாணயத்தையும் எடுத்து பீரோவில் போட்டு வைங்க. அந்த பணப்பெட்டியில் போடுங்க. அந்த அரிசி எடுத்து அந்த அன்னைக்கு வீட்டில் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் மிகப்பெரிய அளவில் நீங்கள் கோடீஸ்வர வாழ்க்கை வாழலாம். அன்பு சொந்தங்களே, ஒரு அன்பு அறிவிப்பு. ஒவ்வொரு வருஷம் அட்சய திருதியின் போதும் நான் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை மக்களுக்கு சொல்லித் தருவேன். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 20 அட்சய திருதி வருது. இந்த வருஷம் அட்சய திருதிக்கு எந்தவித பூஜையும் செய்யாமல், எந்தவித விரதத்தையும் மேற்கொள்ளாமல் அன்னை மகாலட்சுமியின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற கமலாத்மிகா தேவி என்ற ஒரு தேவதையினுடைய தாந்திரிக உபாசனை சொல்லித்தரப்போறேன். யார் இந்த கமலாத்மிகா? தசமகா வித்யா தேவிகளில் 10வது தேவதையாகவும் தாந்திரிகத்தில் லக்ஷ்மியாகவும் பக்தர்களுக்கு அருள் தரும் அற்புத தேவதை. இந்த தாந்திரிக தேவதையின் அருள் கிடைச்சிருச்சுன்னா நீங்க கோடீஸ்வரர் ஆவறத யாராலும் தடுக்க முடியாது. இந்த தாந்திரிக உபாசனை கற்றுக்கொள்ள எந்த தீட்டும் பார்க்க வேண்டாம், எந்த கட்டுப்பாடும் கிடையாது. மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்சய திருதின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த குழுவின் பதிவு கட்டண விவரம் தருகின்றேன். குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் அன்று மாலை 6 மணிக்கு மகாலட்சுமி தாயின் மானசீக தீட்சை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கேள்வி கேட்பதா சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த கேள்விக்கு அன்பு கூர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதில் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர், மாவட்டம் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். கேள்விக்கு மட்டும் பதில் கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் கடன் தொல்லை இருக்கா? இருக்குன்னா ஆம்னு பதில் தந்துட்டு எத்தனை லட்சம் கடன் இருக்குன்னு அந்த தொகையை மட்டும் குறிப்பிடுங்க. மற்றபடி உங்கள் முகவரி வேற எந்த விளக்கமும் எந்த டீட்டெயிலும் தரக்கூடாது. எதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன்னா, கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் நான் ஒரு பணவசிய தவம் சொல்லித்தர போகிறேன் நம்ம சேனலில். அது இந்த வருடம் சொல்லித்தரலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு தான் இந்த கேள்வி கேட்குறேன். கமெண்ட் பாக்ஸில் விருப்பம் இருந்தால் பதில் தாருங்கள். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.